அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் 2026 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் செழிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி அனைத்தும் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பான ஒரு ஆண்டாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட இந்த வருட ராசி பலன் மேச ராசிக்கு எப்பேற்பட்ட இந்த நவ கிரகங்களால் உங்களுக்கு ஒரு குடும்பம், அதே மாதிரி தொழில், வீடு, அதே மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமாக நம்ம நினச்ச மாதிரி நமக்கு இந்த நவகிரகங்களுடைய பிரபஞ்ச சக்தி நமக்கு அமைச்சு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசராசி அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக பிறந்ததுனால உங்களுடைய ஜென்மாதிபதி எப்போவுமே ஒரு வலுவான ஒரு நிலையில் ஒரு பொசிஷனில் இருந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை மிக்கவர்கள் இந்த மேசராசியில் பிறந்தவங்க. அப்பேற்பட்ட ஒரு துணிச்சலும் வீரமும் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சமீப காலகட்டங்களாக, அதாவது பெரிய நெருக்கடிகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தோம்னா அது மேசராசிக்காரர் தான். காரணம், ஒரு பக்கம் சனி பகவானுடைய பல நமக்கு குறைவு, இன்னொன்று பார்த்தோம்னா குரு பகவானுடைய அதாவது பலமும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் பலவீனம். இப்படி சில ராகு கேது சம்பந்தப்பட்ட நிலையில் கூட உங்களுக்கு சொல்லும்படி ராகு ஓரளவுக்கு பலமாக இருந்தாலும் கேதுவோடைய அமைப்பும் நமக்கு சில கடினமான மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் எல்லாம் நடந்ததுனால மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. பொருளாதார அடிப்படையில் எவ்வளவோ நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியாத சில இக்கட்டான சூழ்நிலைகள். அப்படின்னா வரவுக்கு மிஞ்சிய செலவுகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா. வருமானம் வருது 10ல், எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அதிகப்படியான ஒரு லாபம் அடைஞ்சாலும் அதுக்கு உண்டான நஷ்டங்கள் அதிகமாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா வரவுக்கு செலவுக்கு 10ல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினால் சில நேரங்களில் என்ன செய்து எவ்வளோ போராடி என்ன மிச்சம், இந்த வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், யாரையும் கெடுக்காமல் வாழ்ந்தோம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தோம், மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் தர்ம ஒரு காரியங்கள் செய்து மற்றவங்கள ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிற அளவுக்கு தான் நீங்கள் வாழ்ந்தீங்க. நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், நம்மளுடைய அளவுக்கு நம்ம சாதித்தா போதும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. ஒரு விதத்தில் பார்த்தோம்னா குடும்ப நபர்களுக்கு கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு, பெற்றவங்களுடைய மனசை காயப்படுத்தாமல் நடந்திருப்பீங்க. அதே மாதிரி நம்மளை நம்பி யார் இருக்கிறாங்களோ அவங்கள அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லையா ஒரு பழக்க வழக்கமாக இருக்கலாம், இல்லையா நம்மளுடைய துணைவியார் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே தன்னுடைய சுயநலம் இல்லாமல் தன்னுடைய சுகத்தை மட்டும் கருதாமல் அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளை நம்பி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்காகவே வாழ தெரிஞ்சவங்க தான், வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் மேசராசிக்காரர். ஆனால் அப்பேற்பட்ட நமக்கு எவ்வளவு நம்ம விட்டு கொடுத்தோமோ, எவ்வளவு நம்ம எல்லோரும் வேணும்னு நினச்சோமோ, ஆனால் கடைசியில் நமக்கு அவமானமும் கெட்ட பேரும் நாம் நல்ல உள்ளவங்களோடு இருந்ததுக்கு நம்ம 4 பேர் காயப்படுத்துகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதனால் உங்களுடைய மனசு அளவில் நொந்துட்டீங்க. என்னென்னா 12ஆம் இடத்துல சனி ஆச்சுங்களா. அப்போது விரையச்சனி. அந்த விரைச்சனி என்ன பண்ணியிருக்கோம், யார் மேலே நம்ம அன்பு வைக்கிறோமோ, யார் மேலே பாசத்தை வைக்கிறோமோ அவங்களே நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க, அவங்களே நம்மளை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. எத்தனையோ அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து, அதாவது குடும்ப சூழ்நிலைக்காக நம்மளுடைய சுயநலம் இல்லாமல் நம்ம விட்டு கொடுத்துருந்தாலும் கடைசியில் செய்த தவறு அவங்க பழியை போடுறது நம்ம மேலே. இதனால் என்ன தான் புரிய வைக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்காது.
அதே மாதிரி அதுக்கு உண்டான மற்றவங்கக்கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை சொல்கிற அளவுக்கும் சூழ்நிலை இல்லை. ஒரு விதத்தில் பார்த்தா வேலையிலையும் கவனம் எடுக்க முடியல, அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட சகஜமாக பேச முடியல. இன்றைக்கி நம்மளுடைய அன்பு ஆதரவு கொடுக்கக்கூடியவங்களே நமக்கு விரோதியாவா அல்லது சூழ்நிலையினால் அவங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையோ இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுத்ததுனால உங்களுடைய முயற்சிகள் முழுமையாக மாதிரி எதுலேயும் வேகம் எடுக்க முடியல. இன்னொன்று பார்த்தோம்னா சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா மேசராசி அன்பர்கள் ரொம்ப பேர் சொல்லுவீங்க, எனக்கு வேலையிலேயே பிரச்சனையாக இருக்குங்க, இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ பார்த்து செஞ்சாலும் கடைசியில் அங்கே கெட்ட பேர் ஆகிப்போச்சு. தப்பு நாம் பண்ணல, தவறுகள் நாம் செய்யலை, ஆனால் தவறு பண்ணுறது இன்னொருத்தராக இருப்பாங்க. கடைசியில் பார்த்தோம்னா பழியை நம்ம மேலே போடுவாங்க. அதனால் நாம் கைகட்டி பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்ன இருக்குது. நம்ம எவ்வளோ தான் நம்ம பாடுபடுறதுக்கு என்ன புண்ணியம் அப்படிங்கிற அளவுக்கு மனசளவில் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு, வேலையே வேண்டாங்கிற அளவுக்கு சிலர் இடத்துல பார்த்தோம்னா எனக்கு வேலையே போயிடுச்சுங்க, புதுசாக வேலை தேடுற அளவுக்கு ஆகிப்போச்சுங்க. இப்படி எல்லாமே ஒரு மன அழுத்தம் இருக்கும். சிலருக்கு எல்லாமே அமைந்திருந்துட்டாலும் குடும்ப சூழ்நிலைகள் பார்த்தோம்னா, அதாவது நல்லா போயிட்டு இருந்தது, கச்சிதமாக இருந்தது, இன்றைக்கி பார்த்தோம்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு சங்கடங்கள் வருது, சலிப்புகள் வருது. சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை தீர்க்கணும்னா சின்ன பிரச்சனை தான். எல்லார் வாழ்க்கையிலும் பெரிய பெரிய பிரச்சனை நடந்தால் கூட ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒரு இடத்துல உட்கார்ந்து குடும்பத்தில் சந்தோஷம் பேசி ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்த முடியல. ஆக மொத்தத்தில் நாம் நல்லதே சொன்னாலும் அது தப்பாக போகுது, உண்மையே பேசினாலும் அவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துது. தப்பு பண்ணுறது மற்றவங்களாக இருந்தாலும் அதை ஏன் இப்படி பண்ணுறீங்க, சரியாக பண்ணுன்னு சொன்னால் கூட கடைசியில் பார்த்தா நம்மளை குற்றவாளியாக பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்போது நம்ம எப்படி தான் இவங்களை புரிய வைக்கிறது, எப்படி தான் இதை சரிப்படுத்துறது? ஒரு விதத்தில் பார்த்தோம்னா நமக்கு மன உளைச்சலாக இருக்குது, சரியான தூக்கம் இல்லை, எது இங்கே போய் ஒரு வேலையை முடிக்கணும்னு நினச்சாலும் போக தோணுது, போகிறோம், ஆனால் அந்த வேலையை முடிய மாட்டேங்குது. மறுபடியும் அடுத்த வாரம் அடுத்த மாதம் இப்படியே போயிட்டுருக்கு. இப்படி ஒரு மன அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக பாதகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ங்கிறது இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சில விரைச்செலவுகள் வரும். ஆனால் அது சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த 2026 உண்டாகும். இன்னும் சொல்ல போனோம்னா, அதாவது வரவு, திடீர் ஒரு வரவு வாய்ப்புகள் உண்டாகும். இடமாற்றங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தவறாமல் முயற்சி எடுங்க, உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான சில வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு அது லாபகரமாக இந்த 2026 மேன்மையை கொடுக்கும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னாங்க, குரு பகவான் உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் இருப்பார், சரிங்களா? ஆனால் ஜூன் மாதம் ஃபஸ்ட்டிலிருந்தே, அதாவது குரு பலவீனமாக இருந்த குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் சுகஸ்தானத்துக்கு போகும்போது கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை, வண்டி வாகனம், வீடு, அது மட்டும் கிடையாது, சுபகாரியம், திருமணம், இந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். எல்லாத்தோட புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த குரு பகவான் இந்த 2026 உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். அப்படிங்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடினமான முயற்சி எடுத்து போராடி ஜெயிக்க முடியல வெறுத்து இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2026 எதையும் சாதிக்கும் ஒரு வல்லமை நமக்கு கிடைச்சிருச்சு, ஒரு பலம் வந்துருச்சு, ஒரு தன்னம்பிக்கை பிறந்துருச்சு. நாம் யாருக்கு முன்னால் நம்ம எல்லாருமே எவ்வளோ மோசமாக சித்தரிச்சாங்களோ, ஆனால் அவங்களுக்கு முன்னால் நம்ம வாழ்ந்து காட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இந்த 2026 உங்களுக்கு அமையப்போகுதுங்க. கடுமையான முயற்சி எடுங்க, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை இந்த அற்புதமான வளர்ச்சியாக இந்த 2026 உங்களுக்கு அமையப்போகுதுங்க. இப்போ சொன்ன பலன் கோச்சாரங்கிறது உங்களுடைய ராசியை மையமாக வச்சு சொன்ன பலன்கள் இருந்தாலும், ஜனன ஜாதகத்தில் லக்னம், உங்களுடைய நட்சத்திரம், அது மட்டும் கிடையாதுங்க, என்ன தசா புத்தி நடக்குது, அதே மாதிரி எந்த அந்தரம் நடக்குது, எந்த சூட்சமும் நடக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் முழுமையான ஒரு முறையில், தெளிவான முறையில் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் 7.5 சனி மட்டும் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு பலவீனம் அடையக்கூடாது. சிலருக்கு அதாவது முதல் சுற்று அப்படிங்கிறது
இருக்குது. 2வது சுற்று பொங்கும் சனின்னு இருக்குது. அப்படி சனி ஒருத்தருடைய வாழ்க்கையில் 3 முறை வரும். உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் எந்த மாதிரி பலம் பெற்றிருக்குது, குரு பகவான் எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்குது அப்படிங்கிறது எல்லாமே என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறது வரைக்குமே பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு முயற்சி எடுங்க. நிச்சயம் அற்புதமான வளர்ச்சியாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பான ஆண்டா இந்த 2026 அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.